என்னுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை இந்த கானாவூர் கல்யாண வீட்டை போல நிறைய பேர் கேள்வி எழுப்பி கொண்டே இருக்கலாம். என்ன செய்ய முடியும்பா? திராட்சரசம் என்கிறது அவ்வளோ ஈஸியாய் சுலபமாய் சரி பண்ணுகிற ஒரு காரியம் அல்ல. ஒரு சமையல் காரியம், ஒரு சாப்பாடு அப்படின்னு சொன்னா ஒரு அரை மணி நேரத்தில் அதை முடிச்சிடலாம், ஒரு மணி நேரத்தில் பொருள் இருந்தா சமைச்சிடலாம். ஆனா திராட்சரசத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே நாளில் அதை தயாரிக்கவே முடியாது. அதற்கு நிறைய பக்குவம் இருக்கிறது. அப்படி அந்த பக்குவத்தை எல்லாம் செஞ்சாதான் அந்த திராட்சரசத்தை நம்ம ஜனங்களுக்கு குடிக்கிறதுக்கு கொடுக்க முடியும். அதுக்கு ரொம்ப டைம் இழுக்கும். ஸோ அந்த கல்யாண வீட்டிலே இனி சாப்பிடாம இருக்கிற நிறைய பேருக்குள்ள கேள்விகள் போய்கொண்டே இருக்கிறது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வேலை வந்தது. அவருடைய வேலை எந்த அற்புதத்தை செஞ்சிருச்சு அப்படின்னா அத்தனை பேருடைய கேள்விகளுக்கும் கர்த்தர் ஒரே பதிலாய் அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்தார். ஆமென் சொல்லுங்கள். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த 3வது மாதம் இந்த ஜெபத்திலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற நிறைய கேள்விகள், உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையிலே உங்களை குறித்து இருக்கிற கேள்விகள், நீ என்ன செய்ய போற, என்ன பண்ண போறீங்க, எப்படி அதை பண்ண போறீங்க என்று நிறைய கேள்விகள் உங்களுக்கு விரோதமா இருக்கலாம். ஆனா இந்த மாதம் ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னா, அந்த எல்லா கேள்விகளுக்கும் கர்த்தர் பதில் கொடுக்கிறதற்கு குறித்திருக்கிற காலம் இந்த மாதம் தான். இந்த மாதம் நீங்க பதில் சொல்ல போறீங்க. கர்த்தர் பதில் சொல்ல வைக்க போகிறார். இனி அவர்கள் உங்களை பார்த்து அந்த காரியத்தை குறித்து கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா கர்த்தர் இந்த மாதத்துல பதிலை தரப்போகிறார். நம்புறவர்கள் கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க, இயேசுப்பா இந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக சத்தமாய் சொல்லுங்கள், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நிறைவேற்றுகிறதற்காக நன்றி. உங்கள் பிள்ளைகளை குறித்து ஒருவேளை நிறைய பேர் கேள்வி எழுக்கலாம். உன் பிள்ளையினுடைய நிலைமை நீ என்ன, உன்னுடைய பிள்ளையினுடைய எதிர்காலம் என்ன, அவனுடைய திருமண காரியம் என்ன, அவனுடைய உயர்வு என்ன, இல்லை என்றால் நீங்கள் ஆரம்பித்த அந்த ப்ராஜெக்டை குறித்து ஒரு கேள்வியை பலருடைய இருதயத்திலே இருக்கலாம். என்ன செய்ய போறாங்க, எப்படி இதை காரியத்தை நடப்பிக்க போறாங்க. நம்முடைய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இந்த 3வது மாதம் நம்முடைய கேள்விகளுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறதற்கு ஒரு நேரம் வந்தது. ஆமென். பக்கத்தில் இருக்கிற கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, இந்த மாதம் உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லுகிறதற்கு குறித்த நேரம் வந்தது. இந்த மாதம் அந்த மாதம் தான்.